மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். வணக்கம் திரு சவுக்கு சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. திமுக அமைச்சர்களை தூங்க விடாமல் அலைக்கழிக்கிறதா அமலாக்கத்துறை? இவனுக்கு தண்ணி சோறு பிரியாணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. ஒரு அச்சத்திலேயே வச்சிருக்காங்களா அமலாக்கத்துறை அப்படின்னு பேசு பொருளா இருக்கிறது. என்ன கிண்டலா? செந்தில் பாலாஜி அதுல இருந்தே அவங்க இன்னும் மீண்டு வரல. அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுடைய வீட்டுல ரெய்டு நடந்திருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? திமுக அமைச்சர்களையும் திமுகவையும் குறிவைக்கிறதா பாஜக? வேணாண்டா வேணாண்டா, டேய் வேணாப்பா, சொல்றா கேளுங்கய்யா. என்ன ஜெயில இருந்து ஒருவேளை வெளியில வந்துட போறான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஜெயில இருந்து வெளில வரதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து 4 வழக்குல கைது பண்றீங்க. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. பழி வாங்கறது தானா? நீங்க சொல்லுங்க. பழி வாங்கறது தான். அப்ப உங்களுக்கு மட்டும் தான் பழி வாங்க தெரியுமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. செந்தில் பாலாஜி வீடியோ போட்டாரு, இதுக்கு ஏன் வீடியோ போடல? பெங்களூர் போயிருக்காரு, வந்துட்டு பேசுவார். வந்தவொடனே வீடியோ இல்ல அங்கேயே ஷூட்டிங்கா? சிறைச்சாலை திமுகவுக்கு புதிதல்ல, ஆர்.எஸ். பாரதி சொன்னது. அப்ப போய் எல்லாம் சிறையில உட்காந்து கொடுத்தேன், எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? பொன்முடி மீது என்ன குற்றச்சாட்டு என்றால், அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி 28,36,40,600 ரூபாய்க்கு செம்மண் எடுத்துள்ளார் பொன்முடி. மண் அல்ல சொன்னா, ரோடு இருக்குல்ல, அந்த ரோடுக்கு கீழே மண் இருந்திருக்கு, ரோட்டை வெட்டிட்டு மண் எடுத்திருக்காங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அன்றைக்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? மக்கள் ஆனா மறந்துட்டாங்களா சார் இந்த வழக்கெல்லாம்? இதெல்லாம் வந்து நான் எதுக்கு இருக்கேன்? ரொம்ப குஷியோ? அண்ணன் ஜெயிலுக்கு போறது தானே. நீங்க பெங்களூர்ல இதை விட பெருசா போய் ஒரு கூட்டம் எல்லாம் போட்டிருக்கீங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது தடுக்க முடிஞ்சா? இதை விட பெருசா தான் கத்துனீங்க. எங்க இருக்காரு பாருங்க. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ. எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக இதை வந்து எதிர்கொள்ளுங்கள் பொன்முடி, நாங்க கூட இருக்கோம். சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்கள். நீங்க செந்தில் பாலாஜி மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி எல்லாம் கையை வச்சா நீயும் மொத்தமா போய் உள்ள உட்காந்து அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படிதானே செய்வான், லேசு வாட்டா கேளுங்க. இவங்க சட்ட ரீதியா கையாண்டதான் அண்ணனை போய் உள்ள வச்சுட்டாங்க. நேற்று 2 சப்பாத்தியை தின்ட்டு படுத்து கிடக்குறாரு மனுஷன். ரொம்ப வேதனையா இருக்கு. சார் அடுத்து அவரையும் கைது பண்ணிடுவாங்கன்ற முடிவுல ஏன் பண்ணக்கூடாது? நேற்றே பண்ணிருக்கலாமே. நேற்றைக்கு பாருங்க பார்த்திருப்பாங்க, இவரையும் கைது செய்ய போகும்போது இவரும் வந்து நெஞ்ச புடிச்சுக்கிட்டு எதுவும் உருளாடுறான்னு நினைத்திருக்கலாம். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவனுக்காக ஒரு கவர்மெண்டே போய் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்ததையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். அதான் மன்னா, அதேதான். ஆட்சிக்கு வந்து கையில் அதிகாரம் கிடைத்தவுடன் நீங்கள் அந்த மக்களை எப்படி நடத்துகிறீர்கள்? பொன்முடி எப்படி நடத்தினார் மக்களை பாத்தீங்களா? பார்த்தா உங்களுக்கு தான் 4000 ரூபாய் குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா? வாங்கினீங்களா? வாய் தரங்க. யாரு வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? ஓஷ், உன் அப்பா வீட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. இந்தியா முழுமைக்கும் பிஜேபி எதிர்க்க ஒரே கட்சி திமுக இன்னைக்கு சனாதன எதிர்ப்புல உறுதியா நிக்கிறாங்க சார். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. பொன்முடி 28 கோடிக்கு எக்ஸ்ட்ராவா மண் அள்ளுறது தப்பா இல்லையா? தப்புதான் சார். இந்த டயத்துல எடுக்கும் போதுதான் இவர்கள் எப்படிப்பட்ட ஊழல் பேர்வழிகள் என்பது மக்களுக்கு தெரியும் அல்லவா? பிஜேபி இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்வதன் மூலமா இது மக்கள் கிட்ட இன்னும் கோபத்தை தானே சார் வர வைக்கும். தனித்தனி நபர்களை இது போல் பழிவாங்க கூடாது, மொத்தமா கட்சியே பழிவாங்குங்கன்னு தான் மக்கள் நினைச்சிட்டு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே?
நீ அந்த ஏழை பெண்களை பார்த்து ஓசில போறியன்னு நீங்க கேக்குறீங்களே, நீங்க போற இந்த காரு, நீங்க வச்சிருக்கிற இந்த பங்களா எல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சதா? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. பிஜேபி எதிர்ப்பில் திரு ஸ்டாலின் உறுதியா இருக்காரு சார், அழுத்தமா சொல்லலாம் சார். அது கூட இல்லைன்ற நான். ஏன் சார்? நான் ஒத்துக்க மாட்டேங்க. நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா எங்க அம்மா சத்தியமா ரவுடி. எனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட உணராத ஒரு நபர் முதல்வராக இருப்பது இந்த மாநிலத்துக்கே இழுக்கு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்